அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெஸ்ட் நம்பர் 33ல் 9ஆம் வகுப்பு பொது தமிழில் இயல் 6 பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். எத்தனை வினாக்களுக்கு உங்களால் சரியாக ஆன்சர் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா: கல்லும் உலோகமும் செங்கல்லும் மரமும் மண்ணும் சுதையும் தந்தமும் வண்ணமும் என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? கல்லும் உலோகமும் செங்கல்லும் மரமும் மண்ணும் சுதையும் தந்தமும் வண்ணமும் என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் திவாகர நிகண்டு அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கு. அடுத்த வினா: போரில் விழுவுண் பட்டு இறந்த வீரருக்கு நடுகள் நடப்படும் என தமிழரின் தொடக்க கால சிற்பக்கலைக்கு சான்றாக விளங்கும் நூல் எது? ஆன்சர் பாருங்க, தொல்காப்பியம். அடுத்தது பொறுத்துக. முதலாம் ராஜராஜன் என்னத்தை கட்டினார்? என்ன கோயில் கட்டினாரு? முதலாம் ராஜராஜன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டினாரு. முதலாம் ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டினாரு. இரண்டாம் ராஜராஜன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயிலை கட்டினாரு. மூன்றாம் குலோத்துங்க சோழன் திரிபுவன வீரேஸ்வரம் கோயிலை கட்டினார். ஓகேங்களா? அடுத்த வினா: பராந்தக சோழனால் கட்டப்பட்ட மூவர் கோயில் சிற்பங்கள் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? பராந்தக சோழனால் கட்டப்பட்ட மூவர் கோயில் சிற்பங்கள் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் புதுக்கோட்டையில் அமைஞ்சிருக்கு. அடுத்த வினா: செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என அழைக்கப்படுவது எது? செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் சோழர்களுடைய காலம்தான். ராவண காவியம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ராவண காவியம் என்னும் நூலின் ஆசிரியர் புலவர் குழந்தை அவர்கள். புலவர் குழந்தை. மைவனம் என்பதன் பொருள் என்ன? மைவனம் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் மலை நெல் அப்படின்னு பொருள் வரும். மலை நெல். குருளை என்பதன் பொருள் என்ன? குருளை என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் குட்டி. ஓகேங்களா? சிங்க குருளை அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சிங்கத்தோட குட்டி. ஓகேவா? ராவண காவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி என்று கூறியவர் யார்? ராவண காவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி என்று கூறியவர் யார்? ஆன்சர் அண்ணா அவர்கள். ராவண காவியம் எத்தனை காண்டங்களை கொண்டது? ராவண காவியம் எத்தனை காண்டங்களை கொண்டது அப்படின்னா 5 காண்டங்களை கொண்டது ராவண காவியம். யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க 25 நாட்களில் திருக்குறளுக்கு புலவர் குழந்தை உரை எழுதினார்? யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க 25 நாட்களில் திருக்குறளுக்கு புலவர் குழந்தை உரை எழுதினார்? ஆன்சர் பெரியாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க. பைங்கிலி என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? பைங்கிலி என்பதன் இலக்கண குறிப்பு பண்பு தொகையில் வரும். மறைமுகம் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? மறைமுகம் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா உவமை தொகையில் வரும். சதிர் என்பதன் பொருள் என்ன? சதிர் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் நடனம். சூடி கொடுத்த சுடர்கொடி என அழைக்கப்பட்டவர் யார்? சூடி கொடுத்த சுடர்கொடி என அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆண்டாள். நாச்சியார் திருமொழி மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டது? நாச்சியார் திருமொழி மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டது அப்படின்னா 143 பாடல்களை கொண்டது. வண்ணதாசன் எந்த ஆண்டு ஒரு சிறு இசை என்ற சிறுகதைக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார்? வண்ணதாசன் எந்த ஆண்டு ஒரு சிறு இசை என்ற சிறுகதைக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார்? ஆன்சர் 2016ஆம் ஆண்டு. ஆப்ஷன் டியில் இருக்கு. ஓகேவா? 2016. நாகசுர கருவி எந்த மரத்தினால் செய்யப்படுகிறது? நாகசுர கருவி எந்த மரத்தினால் செய்யப்படுகிறதுனா ஆச்சா மரத்தில் செய்கிறாங்க. ஆச்சா மரத்தில் செய்கிறாங்க. புணர்ச்சியின் போது ஏதேனும் மாற்றம் நிகழ்ந்தால் அது என்ன புணர்ச்சி? புணர்ச்சியின் போது ஏதேனும் மாற்றம் நிகழ்ந்தால் அது என்ன புணர்ச்சின்னு கேட்குறாங்க. ஆன்சர் விகார புணர்ச்சி. சொல்லின் இறுதியில் நிற்கும் உகரத்தின் முந்தைய எழுத்தை பொறுத்து குற்றியல் உகரம் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 6 வகைப்படும். காது என்பது என்ன வகையான குற்றியல் லுகரம்? காது என்பது என்ன வகையான குற்றியல் உகரம்? ஆன்சர் நெடில் தொடர் குற்றியல் உகரம். நெடில் தொடர் குற்றியல் உகரம்.
ஆவண குறும்படம் என்பதன் ஆங்கில சொல் என்ன? ஆவண குறும்படம் என்பதன் ஆங்கில சொல் என்ன? ஆன்சர் டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிம். ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார். இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? ஆன்சர் ஏகதேச உருவகணி. ஏகதேச உருவகணி. நட்பு காலம் நூலின் ஆசிரியர் யார்? நட்பு காலம் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் கவிஞர் அறிவுமதி. கவிஞர் அறிவுமதி. நாகசுர கருவி எந்த நூற்றாண்டு முதல் பழக்கத்தில் உள்ளது? அதாவது புழக்கத்தில் இருக்கு. பழக்கம் புழக்கம் எல்லாம் ஒன்று தான். ஆன்சர் என்ன? கிபி 14ஆம் நூற்றாண்டு. அந்த நூற்றாண்டுலேருந்து நம்மக்கிட்ட பழக்கத்தில் அது வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த 6வது இயலும் முடியுது. நாளைக்கு 7, 8 எல்லாம் பார்த்துடலாம் மக்களே. தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் கொடுத்துருக்க எல்லாருக்குமே நன்றி. நாளைக்கு மீட் பண்ணுவோம்.